உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி நேயர்களுக்கு உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஆசரிப்பு கூடாரத்தின் ஆச்சரியங்களின் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை அழகாக்கி தருவதற்காக சிறப்பிக்கத்தக்கதாக நம் போதகர் 2 பேர் நம் மத்தியில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். அவர்களை இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நாம் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வோம். பாஸ்டர் ஸ்தோத்திரம். பாஸ்டர், மீண்டும் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் நல்ல ஒரு பாடத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். பாஸ்டர், இன்றைக்கி நம்ம குறிப்பாக எதை பற்றி தியானம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆசரிப்பு கூடாரம் ஓய்வு நாளும் என்ற ஒரு அடிப்படையில் இந்த 2 விஷயத்தை கம்பேர் பண்ணி படிக்க போகிறோம். முதல் கேள்வியாக, ஓய்வு நாள் என்றால் என்ன? இந்த குறிப்பாக இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் வரும்போது ஓய்வு நாள் என்றால் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை வச்சுருக்கேன். பாஸ்டர், சரி, பொதுவாக இந்த ஆசரிப்பு கூடார சப்ஜெக்டில் நம்ம படிக்கும் பொழுது பண்டிகைகள் எல்லாம் நம்ம கடந்த சில நிகழ்ச்சிகளில் படித்தோம். அதில் 7 பண்டிகைகள், அதனுடைய தொழுகை முறைகள் என்னென்னலாம் சடங்கு, இதெல்லாம் நம்ம கடந்த சில நிகழ்ச்சிகளில் நம்ம படித்தோம். இந்த ஆசரிப்பு கூடார சம்மந்தமாக நம்ம படிக்கும் பொழுது ஓய்வு நாட்கள் அப்படின்ற பதம் நம்மளுக்கு வரும். பொதுவாக நீங்கள் இது லேவியராகமம் 23வது அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது இந்த ஓய்வு நாட்களை குறித்து அதிகமாக சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஓய்வு நாட்கள் என்றால் என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா, இந்த ஒவ்வொரு பண்டிகையை குறித்து நம்ம படித்தோம். இப்போது 7 விதமான பண்டிகையை நம்ம படித்தோம். இப்போது பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு பண்டிகையிலையும் எந்த பண்டிகை வருகிறதோ அந்த பண்டிகையை தொடர்ந்து ஒரு வாரம் அனுசரிக்கக்கூடிய ஒரு வழிமுறைகள், அந்த பண்டிகையை ஒட்டி வரக்கூடிய ஒரு வாரம் முழுவதும் ஓய்வு நாட்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஒவ்வொரு பண்டிகையிலும் 7 நாட்கள் அப்படின்னும் பொழுது நம்மளுக்கு 7 பண்டிகைகள் இருக்குது. அப்போது மொத்தமாக எத்தனை ஓய்வு நாட்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது 49 ஓய்வு நாட்கள் வரதை பார்க்கலாம். அதாவது ஒரு பண்டிகையை ஒட்டி வரக்கூடிய ஒரு வாரம். அதுக்கு பேர் ஓய்வு நாட்கள் என்று வேதாகமத்தில் நம்ம படிக்கிறோம். அதை நம்ம லேவியராகமும் 23வது அதிகாரத்தில் நம்ம அதிகமாக படிக்கலாம். ஓகே பாஸ்டர், ரொம்ப நன்றி பாஸ்டர். ஜாஷுவா, உங்களுடைய கருத்துக்கள் வேதத்திலிருந்து இது எப்படி இருக்குது பாஸ்டர்? பாஸ்டர் அவர்கள் குறிப்பிட்டது போல் லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதில் நம்ம வாசிக்கும் பொழுது 5வது வசனத்தில் பஸ்கா பண்டிகையும் 6வது வசனத்தில் புளிப்பில்லா அப்ப பண்டிகையும் நம்ம வாசிக்கும்போது 7 நாள் பண்டிகைன்னு சொல்லியிருக்கோம். 7வது வசனம் சொல்கிறது, முதலாம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல், அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஓகே. 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலியிட வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்தமான சபை கூடுதல், அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. அப்போது இது இந்த நாளில் தான் அப்படின்னு சொல்லி கிடையாது. அந்த பண்டிகை எந்த நாளில் வருகிறதோ அந்த நாள் இங்கு ஓய்வு நாளாக, அதாவது பண்டிகைக்குரிய அந்த ஓய்வு நாட்களாக இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம வாசிக்கும் பொழுது 34வது வசனத்திலும் 35வது வசனத்திலும் வாசிக்கும் பொழுது இங்கே அந்த கூடார பண்டிகை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அதில் நம்ம வாசிக்கும் பொழுதும் 7 நாள் அளவும் கர்த்தருக்கு ஆசாரிக்கும் கூடார பண்டிகை இருப்பதாக, முதலாம் நாள் சபை கூடும் பரிசுத்த நாள், அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. மேலே இருக்கிற வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கேயும் ஓய்வை ஆசரிக்க கடவர்கள் இருக்கும். பல ஓய்வு நாட்களை இந்த பண்டிகைகளுக்குள்ளாக நம்ம பார்க்க முடியும். இது குறிப்பிட்டு இந்த நாள் தான் அப்படின்னு இல்லை, அந்த பண்டிகை எந்த நாளில் வருகிறதோ அது தேவன் சொன்ன விதமாக ஓய்வாக அனுசரிக்கப்பட வேண்டிய ஓய்வு நாட்களாக இருக்கிறது. ஓகே பாஸ்டர், நல்ல ஒரு கருத்துக்களை பார்த்தோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க பாஸ்டர், 2 பேருமே விளக்கம் கொடுத்தீங்க. அந்த இடத்துல ஓய்வு நாள் அப்படின்ற ஒரு சத்தத்தையும் என்னால் கேட்க முடிஞ்சது, ஓய்வு நாட்கள் அப்படின்ற இன்னொரு சத்தத்தையும் கேட்க முடிஞ்சது. என்ன வித்தியாசம் பாஸ்டர் ஓய்வு நாள் அப்படின்றதுக்கும் ஓய்வு நாட்கள் அப்படின்றதுக்கும்? சரி, நீங்கள் பொதுவாக வேதாகமத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது முதலாக ஓய்வு நாள் என்கிற ஒரு பதம் எங்கே வருது அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் புத்தகத்தில் நீங்கள் 2வது அதிகாரத்தில் 1வது வாக்கியம், 2வது வாக்கியம், 3வது வாக்கியம், முதல் 3 வாக்கியங்களை நம்ம படிக்கும் பொழுது ஓய்வு நாள் என்கிற ஒரு பதம் அங்கே வருகிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஓய்வு நாளுக்கும் ஆசரிப்பு கூடாரத்தில் படிக்கக்கூடிய பண்டிகையை ஒட்டி வரக்கூடிய ஓய்வு நாட்களுக்கும் வித்தியாசம் உண்டு. ஓகே ஓகே பாஸ்டர். இந்த ஓய்வு நாள் வேறு, இந்த ஓய்வு நாட்கள் வேறு. ஆனால் வேதாகமத்தில் நீங்கள்
இந்த 2 ஓய்வு நாளையும் ஓய்வு நாட்களையும் நம்ம அப்படியே படித்து கொண்டு இருக்கும்பொழுது எப்படி சொல்லப்பட்டிருக்கோன்னா, ரெண்டுமே பரிசுத்தமான நாள் அப்படின்றதான் வசனம் வந்து அங்கே பாவித்திருக்கும். ஆனால் வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓய்வு நாள் என்பது ஆண்டவர் 6 நாட்களுக்குள்ளாக எல்லாவற்றையும் படைத்து 7வது நாளில் ஓய்ந்திருந்தார் அப்படின்றத நம்ம வேதாந்தத்தில் பார்க்குறோம். இந்த ஓய்வு நாள் வந்து இட்ஸ் டோட்டலி டிஃபர் ஃப்ரம் திஸ். இதில் இருந்து வித்தியாசப்படக்கூடியது. ஏன்னா இந்த ஓய்வு நாள் என்பது ஒரு சிருஷ்டிப்பினுடைய ஒரு சின்னமாக இங்கே காண்பிக்கப்படுகிறது. இந்த ஓய்வு நாள் என்பது, இந்த சாபத் அப்படின்றது. அப்போ 6 நாள் ஆண்டவர் உலகத்தை படைத்து 7வது நாளில் ஓய்ந்திருந்தபடினால வார சுழற்சி 7 நாட்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அது 7வது நாள் ஓய்வு நாள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இங்கே வரக்கூடிய இது வந்து வருடத்தில் இந்த பண்டிகையை ஒட்டி வரக்கூடிய நாட்கள் வந்து ஓய்வு நாட்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதில் இன்னொரு கருத்தையும் நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் இயேசுவானவர் வந்து சிலுவையில் அறைந்த அந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெரிய ஓய்வு நாள் அப்படின்னு ஒரு இடத்துல அங்கே ஒரு வார்த்தை வரும். அது வந்து நீங்கள் யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் நீங்கள் படிக்கலாம், பெரிய ஓய்வு நாள் அப்படின்ட்டு. அது என்ன ஒரு பெரிய ஓய்வு நாள் அப்படின்னு? இந்த வாரத்தில் வரக்கூடிய ஒரு ஓய்வு நாள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாரத்தில் வரக்கூடிய ஒரு ஓய்வு நாள், ஓய்வு நாட்களில் எப்படி இருந்தாலும் 7 நாட்களில் ஒரு ஓய்வு நாள், இந்த சிருஷ்டிப்பின் ஓய்வு நாள் வரதான் செய்யும். அப்படி இந்த ஓய்வு நாட்கள் அந்த ஓய்வு நாள் வரும்பொழுது அந்த ஓய்வு நாள் பெரிய ஓய்வு நாள் என்று வேதாமத்தில் நீங்களும் நானும் அதை படிக்கலாம். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். கண்டிப்பாக நல்ல ஒரு அழகான விளக்கத்தை நம்ம பார்த்தோம். ஓய்வு நாள்னா என்ன, ஓய்வு நாட்கள் அப்படின்னா என்னன்னு விளக்கத்தை பார்த்தோம். ஒரு சிறிய இடைவெளி பிற்பாடு மீண்டும் நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நேர்களே, நல்ல ஒரு விளக்கத்தை நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவெளி பிற்பாடு மீண்டும் நாம் நிகழ்ச்சிக்குள் வரலாம். நேர்களே, இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் நிகழ்ச்சிக்கு நாம் போகலாமா? ஃபஸ்ட்டு 2 ஓய்வு நாள் பற்றி சொன்னீங்க. அதாவது ஓய்வு நாள் அப்படின்னா என்ன, ஓய்வு நாட்கள் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்க. இப்போ இதிலேருந்து இன்னொரு கேள்வி வந்து எழும்புது. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 2ல் எது நிரந்தரமானது அப்படின்றத சொல்லுங்கள். இந்த சத்தியங்களை எல்லாம் நம்ம ஆசரிப்பு கூடார பின்னணியிலேருந்து படிச்சுட்ருக்குறோம். கண்டிப்பாக நம்ம இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி படிக்கும் பொழுதே ஆதியாகமத்தில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் உண்டு பண்ணுகிறார். நேரடியான தொடர்பையுடையவராக காணப்படுகிறார். கண்டிப்பாக எந்த விதமான அவங்களுக்கு இடையில யாரும் வரணும், எதுவும் பாலம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நேரடி தொடர்பு, டைரக்டாக ஃபேஸ், நேரடி தொடர்பு. அந்த நேரடி தொடர்புக்கு தடை எப்போ வருது அப்படின்னு சொன்னால், பாவம். கண்டிப்பாக பாவத்தின் விளைவாக ஆதாம் ஆண்டவரை பார்க்க முடியாமல் போய் ஒளிந்து கொள்கிறான். அந்த ஒரு பிளவு வந்ததுனால தான். ஆமாம், ஒரு பிளவு வருகிறது. ஆண்டவர் அவர்களோடு இருக்க முடியல. கண்டிப்பாக என்ன பண்ணுறாருன்னா, தோட்டத்துக்கு வெளியே அனுப்புகிறாரு. சுடர்வழி பட்டயத்தினால அங்கே காவல் வைக்கிறாரு தூதர்களை கொண்டு. அதன் பிறகு அவர்களால் அங்கே உள்ளே வர முடியல. ஆண்டவருடைய பிரசனம் நேரடியாக அவர்களையும் வந்துட்டு சந்திக்க முடியாத அளவிற்கு இந்த பாவமானது ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்துகிறது. ஏசாயா 59ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்கிறது, அது நமக்கும் ஆண்டவருக்கு நடுவில் இருக்கக்கூடிய திரையாக மாறுகிறது. ஓகே, இந்த திரை இருக்கக்கூடிய இந்த காரணத்தினால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், நான் உங்களோட வாசம் பண்ணணும், எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்றதுக்காக தான் ஆண்டவர் வந்து இந்த ஆசரிப்பு கூடார சத்தியத்தையே கொண்டு வர்றார். ஓகே, நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பண்டிகை ஓய்வு நாட்களும் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பண்டிகைகளுக்காகத்தான் வருகிறது. ஓய்வு நாட்கள். ஓகே ஓகே பஸ், சரிங்களா? இந்த ஓய்வு நாட்கள் எல்லாமே எப்போ வருகிறது என்று சொன்னால், இந்த ஆசரிப்பு கூடார முறைமைகளுக்கு பின்பாக வரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் பாஸ்ட் அவங்க சொல்லும்போது அந்த ஓய்வு நாள் என்பது எப்போ வந்துச்சுன்னு சொன்னால், நம்ம இவ்வளோ நேரம் ஒரு அறிமுகத்தை கொடுத்தோம் இல்லையா? ஆமாம். ஆதியாகமத்தில் நேரடி தொடர்பு ஆண்டவருக்கும் ஆதாமுக்கும் இருந்தது. ஒரு பிளவுக்கு பின்பதாகத்தான் அந்த தொடர்பு இல்லாதபடிக்கு ஆசரிப்பு கூடாரம் மூலமாக அவர்கள் நடுவே வாசம் பண்ண முடியாத தேவன் வந்தார்னு. இந்த சம்பவங்கள் எல்லாம் நடப்பதற்கு முன்பதாகவே, பாவம் என்று ஒன்று இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாகவே, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இந்த பாவத்தினுடைய விளைவுகள் வருவதற்கு முன்பதாகவே ஓகே கொடுத்த ஓய்வு நாள் என்பது தான் ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கக்கூடிய சிருஷ்டிப்பின் நினைவு சின்னம். ஓகே ஓகே பஸ். அப்போது பாவத்துக்கு பின்னாடி வந்த ஓய்வு நாட்கள் எப்படி பாவம் நிரந்தரம் இல்லையோ, ஏன் நிரந்தரம் இல்லைன்னா கிறிஸ்து அதற்கான வழியாகத்தான் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை வச்சிருக்கிறார். கண்டிப்பாக கண்டிப்பாக. பாவம் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த சடங்காச்சாரங்களுக்கு அவசியம் இல்லை. ஓகே பஸ். இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாக மரிக்கிற வரையிலே அந்த பலிமுறைகள் அவசியமானதாக இருந்துச்சு. நம்ம அதை பார்த்துட்ருக்குறோம்.
இந்த ஓய்வு நாட்கள் நிரந்தரமானதல்ல, பண்டிகை ஓய்வு நாட்கள். ஏன் அப்படின்னு சொன்னா இது பின்னாடி இடைச்செருகலாக வந்தது. கண்டிப்பா. ஆனால் முதன்மையாக நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஓய்வு நாள் என்பது ஆதியாகமத்தில் வாசிக்கக்கூடிய அந்த நினைவு சின்னமானது எந்த விதமான காரணமும் இல்லாமல் இதுக்காகத்தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எதுக்காக கொடுத்தாருன்னு வசனம் சொல்லுதுன்னா, கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் அவையில் யாவற்றையும் உண்டாக்கின பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆமா, அந்த வீக்லி சைக்கிள் என்று சொன்னார். 6 நாள் தான் இருந்திருக்கணும் வாரத்தில், 7ஆவது நாள் அவசியமே இல்லை. ஆனால் ஆண்டவர் அதை வேண்டும் என்று வைக்கிறார். அதில் அவர் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லுகிறது. அப்போ அதை வேண்டும் என்று வைக்குவதற்கான காரணம் ஒன்றே ஒன்று தான், நம்மோடு அவர் உறவு வைத்துக் கொள்வதற்காக. பாவத்திற்கு முன்பதாகவே, பாவத்திற்கு பின்பதாக உறவு வைத்துக் கொள்வதற்காக தான் இந்த சிஸ்டம் எல்லாம். கண்டிப்பா. ஸோ பாவத்திற்கு முன்பு எப்படி தேவன் நம்மோடு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று இந்த ஓய்வு நாளை ஏற்படுத்தினாரோ, அந்த ஓய்வு நாள் என்பது நிரந்தரமான ஒன்றாக இந்த ஆசரிப்பு கூடார முறைமைகளின் மூலமாக பாவம் சுத்திகரிக்கப்பட்ட பின்பு நிரந்தரமானதாக காணப்படும். நன்றி பாஸ்டர், நல்ல ஒரு கருத்து. பாஸ்டருடைய பதிலேருந்து ஒரு கேள்வி எனக்கு திடீர்னு வருது. நம்மளும் தேவனும், அதாவது மனிதனும் இறைவனும் ஒரு உறவு வைப்பதற்காக அந்த ஓய்வு நாள் இருக்கிறதுன்னு சொல்லி, அப்போது எவ்வளவு ஒரு ப்ரெஷியஸாக இருந்ததுன்னா, ஒரு மேன்மையாக இருந்ததுன்னா இது இருக்கும் அப்படின்றது ஆண்டவர் வலியுறுத்துறார். இப்போ அது கண்டிப்பாக இருக்குப்பா உங்களுக்கு. எந்த அளவுக்கு பாஸ்டர் அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓய்வு நாள் என்பது ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ ஒரு மேன்மையாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் இது வந்து சிருஷ்டிப்பில் நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த கேள்விக்குரிய ஒரு பதிலை. இப்போது இந்த சிருஷ்டிப்பு நேரத்தில் பகலின் குளிர்ச்சியான வேளையில் தேவன் ஆதாமையும் ஏவாளையும் சந்திக்க வந்ததாக நம்ம பார்க்குறோம். ஓகே. ஸோ தேவன் மனுக்குலத்தோட உறவு கொள்வதற்காக அவர் வந்து வருகிறார். இந்த ஓய்வு நாள் என்பது நீங்களும் நானும் ஆண்டவரோடு உறவை வைத்து கொள்வதற்காகவே விசேஷமாக பிரத்யேகமாக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த நாளை வந்து நியமித்திருக்கிறார். ஸ்பெஷல். ஆமாம். இப்போ மற்ற நாட்கள் வந்து நல்லது கிடையாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். எல்லா நாட்களுமே நல்ல நாட்கள் தான், எல்லா நாட்களுமே ஆண்டவர் படைத்தது தான். கண்டிப்பாக. ஆனால் அதில் விசேஷமாக மற்ற நாளை சொல்லாததை காட்டிலும் இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, தேவன் இந்த ஓய்வு நாளை என்ன பண்ணியிருக்காருன்னா ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கியிருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். மற்ற நாளை காட்டிலும் அவர் இந்த நாளில் ஓய்ந்திருந்ததுனால இந்த நாளை அவர் ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கியிருக்கிறார் அப்படின்றது. அதனால் அது வந்து ஒரு விசேஷித்த ஒரு நாள். அந்த நாளில் தான் நீங்களும் நானும் ஆண்டவரை வந்து ரொம்ப ஒரு சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நாளாக அது இருக்கிறது. அப்போ மற்ற நாளில் சஞ்சரிக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். எல்லா நாளுமே ஆண்டவரோடு சஞ்சரிக்கக்கூடியது. ஆனால் மனிதன் ஓய்வு எடுக்க வேண்டும் என்பதற்காக, அதாவது 6 நாள் வேலை செய்கிறான், அவனுக்கு வந்து சரீர ரீதியாகவும் ஒரு ஓய்வு தேவைப்படுகிறது, மன ரீதியாகவும் ஒரு ஓய்வு தேவைப்படுகிறது. அப்போது இந்த சரீரம் இந்த மனம் இரண்டும் ஓய்வு பெற்று அந்த நாளில் ஆண்டவரோடு அவன் தொடர்பு கொள்ளும் பொழுது அவனுக்கு அது வந்து ஆவிக்குரிய விதத்தில் அது ஆரோக்கியத்திற்கு ஏதுகரமாக அது அமையும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் வந்து இந்த நாளை வந்து ஸ்பெசிஃபிக்காக இதை வந்து பிரித்து எடுத்திருக்கிறார். இஸ்ரேல் ஜனங்களை எப்படி மற்ற மக்களை காட்டிலும் பிரித்து எடுத்தாரோ அது மாதிரி மற்ற நாட்களை காட்டிலும் இந்த நாளை வந்து பிரித்தெடுத்து நீங்களும் நானும் அவரோடு உறவாடுவதற்காக அந்த நாளை வந்து ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இயேசுவானவருடைய வாழ்க்கையில் நீங்கள் அதை படிக்க முடியும். லூக்கா 4:16 நீங்கள் வாசிக்கலாம். இயேசுவானவர் தமது வழக்கத்தின்படியே என்ன பண்ணார்னா ஜபாலயத்துக்கு போனதாக நம்ம பார்க்குறோம். ஸோ அவரும் ஃபாலோ பண்ணியிருக்கிறார். நமக்கு டீச் பண்ணி கொடுக்குறாருன்னா அவர் வந்து ஆல்ரெடி அதை செஞ்சுட்டு இருக்கிறனால தான் ரொம்ப பெர்ஃபெக்ஷனாகவே காட் வந்து இது பண்ணி கொடுக்குறாருன்றதையும் இதில் பார்க்க முடியுது. ஜபாலயத்துக்கு போகிறாரு அப்படின்னும் பொழுது பிதாவோடு ஒரு உறவை கொள்ள வேண்டும், ஒரு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அவர் ஓய்வு நாளில் அவர் போனதாக நம்ம பார்க்குறோம். அவரை பின்பற்றக்கூடிய நீங்களும் நானும் அந்த ஓய்வு நாளில் ஆண்டவரோடு சஞ்சரிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். அந்த விருப்பத்தை நம்ம செய்யணும். தேங்க்யூ பாஸ்டர். ரொம்ப கரெக்டான ஒரு இதில் போயிட்டுருக்கோம். கரெக்டான ஒரு பதில் கடவுள் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நேர்களுக்கு இதிலேருந்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். நேர்களே நன்றாக கவனித்திருப்பீங்க. தேவன் எந்த அளவுக்கு ஒரு வாஞ்சித்து இந்த விஷயத்தை செஞ்சிருப்பார் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். நம்மீது எவ்வளவு ஆசை இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்காகவும் எனக்காகவும் விசேஷமாக அந்த ஓய்வு நாளை தந்திருக்கிறார் என்பதை சிந்திச்சு பாருங்கள். வருகிற நாட்களிலே ஆலயத்துக்கு செல்லும் போதும், ஆலயத்தினுடைய வாசலை நாம் நிற்கும் போது, தேவனுடைய பாதத்தில் நாம் அடையும் போது
அவர் என்ன நோக்கத்திற்காக இந்த நாளை எனக்கு தந்திருக்கிறார் என்ற அந்த மேன்மையை உணர்ந்து அவருடைய சமூகத்தை நம்ம கடந்து செல்வோம். நிச்சயமா இதை நம்மளை வழிநடத்துவார். ஒரு சிறிய இடைவெளி பிற்பாடு மீண்டும் நம்ம நிகழ்ச்சிக்குள் வரலாம். நேர்களே, வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்கள் பார்த்தோம். ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறார்ன்ற விஷயத்தை கூட ரொம்ப டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம். அடுத்ததாவது பவுல் நல்ல ஒரு டீச்சர் இல்லையா? பைபிளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 கடிதங்கள் எழுதியிருக்காருன்னு சொல்லுவாங்க. அவருடைய புத்தகம் எல்லாமே ரொம்ப ஒரு ஸ்காலர்டிக்காக இருக்கும், ரொம்ப தெளிவாக இருக்கும். இந்த சாபத்தை பற்றி, இந்த ஓய்வு நாளை பற்றி பவுலுடைய உபதேசங்கள் எப்படி இருக்குது? கொலேசியர் 2வது அதிகாரத்தில் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா, பவுல் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த ஓய்வு நாள் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டில் அவர் வரார். ஓகே ஃபஸ்ட்டு அதை நீங்கள் கொலேசியர் 2வது அதிகாரத்தில் நீங்கள் படிக்க முடியும். நான் உங்களுக்காக அதை வாசிக்கிறேன். கொலேசியர் 2வது அதிகாரம் வாக்கியங்கள் 14 நான் வாசிக்கிறேன். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே விற்று சிறந்தார். 16வது வாக்கியம், ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. இந்த இடத்துல பவுல் வந்து இந்த ஓய்வு நாட்களை குறித்து அங்கே பேசுகிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி அநேக நபர்கள் என்ன தவறாக நினைக்கிறாங்க அப்படின்னா, இயேசுவானவர் வந்து ஓய்வு நாளில் வந்து சிலுவையில் வந்து அரைஞ்சிட்டாரு. ஓகே, ஸோ அதனால் நம்ம வந்து இந்த ஓய்வு நாளை கடைப்பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு எந்த ஒரு வசனத்தை அவங்க விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, இப்பொழுது வாசித்த பவுல் இந்த கொலேசியருக்கு எழுதின இந்த 2வது அதிகாரத்தில் 14 16 வாக்கியங்களை தான் மையப்படுத்தி பேசுகிறாங்க. இப்போ இந்த பவுல் இங்கே எழுதக்கூடிய ஓய்வு நாட்கள் அப்படின்றது பார்க்கும்பொழுது பண்டிகை, அப்புறம் மாத பிறப்பு, ஓய்வு நாட்கள், போஜனம், இதெல்லாம் மென்ஷன் பண்ணி எழுதுறார். அப்போ இவர் எதை அங்கே குறிப்பிடுறாரு அப்படின்னா, சிருஷ்டிப்பில் சொல்லப்பட்ட அந்த ஓய்வு நாளை சொல்லாமல் இவர் சொல்லக்கூடிய ஓய்வு நாட்கள் அப்படின்றது லேவியராகமம் 23வது அதிகாரத்தில் நம்ம படிக்கக்கூடிய 7 பண்டிகைகளை ஒட்டி வரக்கூடிய ஓய்வு நாட்களை குறித்து பவுல் அங்கே எழுதுறார். அப்போது இயேசுவானவர் சிலுவையில் அறைந்தது எது அப்படின்னா, சிருஷ்டிப்பின் ஓய்வு நாளை ஆண்டவர் வந்து சிலுவையில் அறையலை, மாறாக பண்டிகையை ஒட்டி வரக்கூடிய அந்த காரியங்களை தான் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய சப்ஜெக்டில் படிக்கக்கூடிய பண்டிகையை ஒட்டி வரக்கூடிய ஓய்வு நாட்களை தான் இயேசுவானவர் சிலுவையில் அறைந்ததாக பவுல் அங்கே வந்து விளக்கம் கொடுக்குறார். இதை அநேகர் தவறாக புரிந்து கொண்டதுனால ஓய்வு நாள் வந்து இயேசு சிலுவையில் அரைஞ்சிட்டாரு, இனிமேல் நம்மளுக்கு ஓய்வு நாள் வேண்டான்ட்டு அநேகர் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தான் சில இடத்துல நம்ம வெளிப்படையாகவே கேட்க முடியுது. என்னுடைய நண்பர்கள், மற்ற சபைக்கு போகிற நண்பர்களை பார்த்தாலும் அதெல்லாம் அன்றைக்கே முடிஞ்சு போச்சு, நீ ஏன் இன்னும் கோயிலுக்கு போயிட்டுருக்கு, அதாவது பர்டிகுலராக சாபத்தையும் அவ்வளோ ஃபாலோ பண்ணுற, ஸ்ட்ரிக்டாக ஏன் ஃபாலோ பண்ணுற அப்படின்னு நிறைய கேள்விகள் இன்றைக்கி எழுந்தானா நீங்கள் சொல்லுடைய கருத்துக்கு மூலமாக நேர்களுமே பார்த்துருக்காங்கன்னு சொன்னால் அதனுடைய விளக்கத்தை கண்டிப்பாக நம்ம பார்க்க முடியுது. ஃபஸ்ட்டு கண்டிப்பாக தொடர்ந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு புதிய வானம் புதிய பூமியில் எந்த மாதிரியான ஓய்வு நாள் இருக்கும்? ஏன்னா அதுலேயே ஒரு கான்ட்ரவர்சியான விஷயங்கள், மக்களுடைய மனதில் ஒரு தவறான ஒரு பிம்பங்கள் இருக்குது என்பதை நான் பார்க்குறோம். ஒரு விளக்கத்தை நீங்கள் கொடுங்க ஃபஸ்ட்டு. இந்த ஓய்வு நாட்களையும் ஓய்வு நாளையும் ஏன் நம்முடைய மக்கள் அதிகமாக போட்டு குழப்பிக்கொள்கிறார்கள் என்று சொன்னால், ரெண்டும் என்ன என்பதை சரியான புரிதலோடு பார்ப்பது கிடையாது. யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, அதை கேட்டு அந்த கேள்வி ஞானத்தினால அதவே நம்பிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக. ஆனால் வேதத்தில் என்ன இருக்குது அப்படின்றத வாசித்து பார்த்துருந்தாங்கன்னு சொன்னால், இப்போ பாஸ்டர் அந்த கொலேசியர் 2ஆம் அதிகாரத்தில் சொன்னாங்க, அங்கே வரக்கூடிய அந்த ஓய்வு நாட்கள், அதுக்கு முன்னாடி அந்த பண்டிகைகள் என்கிற வார்த்தை அழகாக மென்ஷன் பண்ணியிருக்கும். கண்டிப்பாக. ஸோ அப்போ அந்த வேறுபாடு என்பது வேதத்தில் காட்டி கொடுக்கும். நிச்சயமாக வேதம் வந்துட்டு எதையும் நமக்கு வந்துட்டு காட்டக்கூடாது என்பதற்காக அல்லது குழப்ப வேண்டும் என்பதற்காக எழுதி கொடுக்கப்பட்டது அல்ல. உண்மைதான். எந்த மனுஷனும் தேறினவனாகுவதற்காகத்தான் இந்த புஸ்தகத்தை தேவ ஆவியானவருடைய ஏவுதலால் தேவ மனுஷர்கள் நமக்கு எழுதி கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக. இந்த புதிய வானம் புதிய பூமியை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ஏசாயா புஸ்தகத்தில் 66ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது இங்கே 22வது வசனம் சொல்கிறது, நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும். நீங்கள் ஆதியாகமோ முதல் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரியேஷன். ஓகே.
வெளிப்படுத்தல கடைசி 2 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா ரீக்ரியேஷன், ம் ம் அங்கே உருவாக்குறார் ஆண்டவர். திரும்ப கடைசியில் பார்க்கும்போது மீண்டும் உருவாக்குறார். அந்த மீண்டும் உருவாக்க போகிற காரியத்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய பகுதி தான் இந்த ஏசாயா 66ஆம் அதிகாரம். நான் படைக்க போகிற ஃபியூச்சர்ல நடக்க போற காரியம், புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும், இங்க வரக்கூடிய வார்த்தை ஓய்வு நாள், ஓய்வு நாட்கள் அல்ல, வரல. இங்க வேற எந்த பண்டிகை வார்த்தைகளும் வரவில்லை. ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஆதியாகமத்தில் என்ன காரணத்துக்காக ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டதுன்னா படைப்பின் அடையாள சின்னமாக. இங்கேயும் ஓய்வு நாள் எந்த கான்செப்டுக்காக வருதுன்னா ரீக்ரியேஷன், ஓகே, புதிய வானம் புதிய பூமி படைத்த பிற்பாடு என்று ஆண்டவர் அழகாக சொல்றார். இந்த ஓய்வு நாள் என்பது அவருடைய படைப்பின் அடையாள சின்னமாக, அவர் எல்லாவற்றையும் உண்டாக்குகிற தேவன் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. ஆனா அந்த ஓய்வு நாட்களை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது அது தேவன் நம்மை மீட்கும்படியாக ஒரு வழியை காண்பிக்கிறார். சங்கீதம் 77:13 வாசிச்சோம். ஆசரிப்பு கூடாரம் என்பது அவருடைய வழி. அந்த வழியில இருக்கக்கூடிய சடங்காச்சாரங்களை பண்டிகை நாட்களாக கொடுத்தார். எல்லாமே நிழல். எது வரைக்கும் சொன்னா இயேசு கிறிஸ்துவாகிய நிஜத்தை சந்திக்கிற வரையில. இந்த ஓய்வு நாள் நம்ம பார்க்கக்கூடிய இந்த படைப்பை நினைவுச்சுன்னோம் இயேசு கிறிஸ்துவனுடைய நிழலாக அல்ல, அது பாவம் வருவதற்கு முன்பதாகவே வந்துச்சு. ஸோ புதிய வானம் புதிய பூமியில இந்த படைப்பின் நினைவுச்சின்னமாகிய ஓய்வு நாளை தான் நம்ம அனுசரிக்க போகிறோம். நன்றி பாஸ்டர். நீங்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் நிச்சயமாக நேயர்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து இப்போது டெம்பரவரியாக அல்லது இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் மக்கள் மத்தியில் ஒரு தவறான புரிதலாக இருக்கக்கூடிய ஒரு கேள்விகள். ஆனால் வேதத்தின் மூலமாக நீங்கள் நல்லா பதில் சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். நல்ல ஒரு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டு மீண்டும் அடுத்த நீர் சந்திப்போம். நேயர்களே, மீண்டும் உங்களுடைய காதுகளை தெளிவாக தீட்டி வச்சுக்கோங்க. ரொம்ப அழகான கருத்துக்கள் வேதத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே எதுவும் வேறு ஒரு பைபிள் இல்லை, நீங்கள் படிக்கிற அதே வேதாகமம் எங்கள் கையிலும் இருக்கிறது. அதனுடைய மறைக்கப்பட்ட சத்தியங்கள் மிகவும் தெளிவாக வெளியில் வந்து கொண்டிருக்கிறது. சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதமும் வழிநடத்தும் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கிறாங்க. ஆமென்.